ரொம்ப ஈஸியான ஒரு ஆனியன் பராட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் லன்ச் ரெசிப்பியாகவும் ஈவினிங் டின்னராகவும் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல திக்கான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி பரட்டுவோம் இல்லையா, அது மாதிரி தான். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நான் ஒரு பெரிய ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தாராளமான கொத்தமல்லி, காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவும் பிளெயின் சப்பாத்தியாக செஞ்சு கொடுக்காம ரொம்ப சிம்பிளாக, அதிகமாக ஹெவியாக குவான்டிட்டியாக இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஆனியனை வச்சு சூப்பராக ஒரு பரோட்டா. இது இப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த மாவில் நான் ஒரு 3 உருண்டை எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரே ஒரு கப் அளவு மாவு தான் எடுத்தோம். நம்ம எப்பவும் சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ இந்தளவு திக்னஸ் இருக்கும்போது நம்ம ஆனியனை வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சு மூடிடலாம். இப்போ மேலே வரமாவு தூவி மெதுவாக நம்ம வெளியே வந்துடாத அளவுக்கு மெதுவாக திரட்டி எடுத்துக்கலாம். மெதுவாக திரட்டுங்க, அழுத்தம் கொடுத்துட வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக அது வெளியே தெரிஞ்சால் பரவாயில்ல. இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ நம்ம தவா சூடானதுக்கப்புறமா போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். இப்போ வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நம்ம ஒரே ஒரு கப் அளவு மாவு வச்சு ஒரே ஒரு ஆனியனை வச்சு சூப்பரான ஆனியன் பரோட்டா செஞ்சிட்டோம். லஞ்ச் பாக்ஸு கூட இதை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தேவைன்னு அவசியமே இல்லை. இதை எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம ஒரு ஆனியன் பரோட்டா செஞ்சிட்டோம். இதை எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒன்றே ஒன்று நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்ல ஸ்டஃபிங் சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.